இன்னும் தமிழ்நாடு உலக நாடுகளோடு போட்டி போடுகின்ற அந்த நிலைமைக்கு நம்ம உயர்த்தணும். அப்படி வளரணும்னா உயர்த்தணும்னா இங்க வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் நீங்க அத்தனை பேரும் நல்லா படிக்கணும். அதை விட முக்கியமா சிந்திக்கின்ற திறனை நம்ம வளர்த்துக்கணும். 2 நாளுக்கு முன்பு நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. இந்த ஆண்டு தமிழ்நாட்டில இருந்து 155 மாணவர்கள் யூபிஎஸ்சி மெயின்ஸ் கிளியர் பண்ணிருக்கிறாங்க. யூபிஎஸ்சி பிரிலிமினரி எக்ஸாம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நான் முதல்வன் திட்டம் மூலமா நம்முடைய அரசு ஊக்கத்தொகையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த திட்டங்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், நல்ல முறையில அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். நம்ம அத்தனை பேரும் இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல ரீல்ஸ் பாக்குறோம், பாப்பீங்க. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், அந்த ரீல்ஸ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதுல முக்காவாசி பொய் அப்படிங்கறதுனால தான் அதுக்கு பேரு ரீல்ஸ். ரியலா நீங்க ஜெயிக்கணும்னா கல்விதான் உங்களுக்கு என்னைக்குமே கை கொடுக்குங்கிறத நீங்க மனசுல ஏத்திக்கணும். கல்வியோடு சேர்ந்து விளையாட்டிலும் ஆர்வம் செலுத்துங்க. நீங்க கல்வியில முன்னேறினா உங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்துல நிச்சயம் முன்னேறும். உங்களுக்கே அந்த கான்பிடன்ஸ் வரும். உங்க குடும்பம் எல்லாம் முன்னேறும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் முன்னேறும். அந்த முன்னேற்றத்தை உங்களுடைய கல்வியிலிருந்து தான் தொடங்க முடியும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிதிவண்டிகள், சைக்கிள்ஸ், அது உங்களுடைய சைக்கிள், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி. நீங்க தான் அதுக்கு ஓனர்ஸ். இனிமே அதை பாதுகாப்பா நீங்க வச்சுக்கணும். அதை பத்திரமா பாதுகாக்க வேணும், பராமரிக்க வேணும். இங்கே பல மாணவ செல்வங்க வந்திருக்கீங்க, பல ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் வந்திருக்கிறாரு. அவர் வச்சுக்கிட்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து பள்ளிக்கூடங்கள்ல பிடி பீரியட தயவு செய்து கடன் வாங்கி மற்ற பீரியட நடத்தாதீங்க. முடிஞ்சா உங்க பீரியட கடன் கொடுத்து மாணவர்களை அதிகமா விளையாட்டு துறையில ஈடுபடுவதற்கு அவங்கள ஊக்கமளிங்க. படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மாணவ செல்வங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மிக மிக முக்கியம்.